விஜய் சார் கூட தமிழக வெற்றி கழகத்து கூட இணைந்து இந்த கூல் சுரேஷோட கட்சி சிஎஸ்கே கட்சி இணைந்து பணியாற்றும். அவங்க விருப்பப்பட்டால், விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த கூல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும். அப்படி பணியாற்றினாக்கா விஜய் சாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினை கேளுங்கண்ணே. இப்போ தான் 12th பசங்க ஃபெயிலாக போன பசங்களோட ட்ராவல் பண்ணேன். அதே மணலில் இருக்கண்ணே. என்ன தம்பி நீங்கள் போய் பிஜேபிக்கு போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கூல் சுரேஷ் இருக்காரு, அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லாம்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க, கூப்பிட்றாலையும் கெடுக்குறீங்க, அப்படித்தானே? எப்படி இருக்குன்னா, ஒரு பொக்ரான் அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய செய்தி ஒன்று இருக்குது. நான் மஞ்சள் வரம் படத்துக்கு அவரோட செய்தி இல்லை. டிடி பாசமாக பைக் வீல திரும்ப தூக்க போகிறாருன்னு இல்லை பிரதர், நான் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கேன், இருந்தும் நீங்கள் ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஹீரோவை மாற்ற போகிறீங்களா, ஹீரோவை செய்ய போகிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்கீங்களே. எனக்கு அதான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி, கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி. முடிஞ்சாக்க நீங்களாம் ஓட்டு போடுங்க. இப்போவும் நான் வந்து உங்கள் முன்னாடி இன்னிலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்ததாக கூட நினச்சிங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூல் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன். ஆனால் படப்பிடிப்புகள் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு ஒரு செய்தியும் இருக்குண்ணா. மஞ்சள் வரம் படத்திற்குன்னா புதிய அப்டேட், ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்குது. அது இன்னும் சில தினங்களில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த செய்தியை சொல்லணும்ண்ணே. அவ்வளோ பெரிய செய்தி ஒன்று இருக்குண்ணே, புதிய செய்தி. இல்லைண்ணே, கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அதான் நான் சொல்கிறேனே, மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்குது. அதான் நான் முதுகில் அவருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது, அடிபட்டுருக்கு. அதனால் அந்த பணிகள் நடக்குது. இன்னும் ஒரு மிகப்பெரிய செய்தி டீமோட கொடுக்க போகிறோம், செய்தி பத்திரிகையாளர் செய்தி. அந்த செய்தி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பொக்ரான் அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய செய்தி ஒன்று இருக்குண்ணா. மஞ்சள் வரம் படத்துக்கு அவரோட செய்தி. படத்தில் பைக் காட்சிகள் இருக்குண்ணே, வீலிங் பண்ணுற காட்சிகள் இருக்குண்ணே, பைக் ஓட்டுற சீன்ஸ்லாம் இருக்குண்ணே. கண்டிப்பாக பைக் ஃபைட்டு மஞ்சள் வரம் படத்தில் இருக்குண்ணே. இல்லை, நான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் நான் படிப்பில் கவனம் செலுத்தாதது தான். இன்னொன்று என்னன்னாக்கா, எனக்கு டீச்சர்ஸ்லாம் நல்லா தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் விளையாட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தவர். ஸோ அதனால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணதால தான் நான் ஃபெயில் ஆனதுக்கு காரணம். ஸோ அப்போ வந்து நம்ம செல்லம் சார் மாதிரி ஆளுங்க இருந்திருந்தாக்க இன்னமும் எனக்கு ஊக்கமாக இருந்திருக்கும், ஊக்கத்தொகையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஒன்று, காலம் தாழ்ந்து போச்சு. இருந்தாலும் நாம் விட்டதாக மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னாக்க அது என்னுடைய விடாமுயற்சி தான். அதனால் இப்போ படிப்பு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்மளுடைய ஒரு முயற்சியும் முக்கியம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். நான் ஆனால் இந்த கொஸ்டின் யாருக்குண்ணே? கொஸ்டின் யாருக்குண்ணே? இல்லை எனக்கா தம்பி கூ ஓகே ஓகே. அப்படி இல்லைண்ணே, நீங்கள் அந்த நிகழ்வில் நினைக்கூடாது. எந்த ஒரு செயலும் எந்த ஒரு மனிதனும் 100% சூப்பர்னு சொல்கிற மாதிரி நிகழ்வு எதுவுமே இங்கே கிடையாது. நம்ம பார்க்குற பார்வை தான் அப்படி இருக்குது. இப்படியும் பார்க்கலாம், நம்ம அப்படியும் பார்க்கலாம். நம்ம பாசிட்டிவாக பார்ப்போமே. அவங்கள வந்து தாழ்வு மனப்பான்மை உடைச்சி அவங்களும் வெளியில் வந்து ஊக்கத்தொகை வாங்கி அடுத்த எக்ஸாம் எதுன்னு முடிவு பண்ண கூட சில பேர்ட்ட பொருளாதாரம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க எக்ஸாம் எழுதி நல்ல இடத்துக்கு வரணுமே, அந்த ஒரு எண்ணத்துக்காகண்ணே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தவனும் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தவனுக்கும் பாராட்டி ஊக்கத்தொகை கொடுத்து அவனை பாராட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் ஜெயிச்சிட்டான், அவனுக்கு பாராட்டும் வேணாம் ஊக்கம் வேணாம், ஓடிக்கிட்டே இருப்பான். நம்ம பாராட்டலாம் எதிர்பார்க்கல, இங்கே தோற்றவங்க தான் ஊக்குவிக்கணும். அதுக்கு தான் ஆட்கள் இல்லை. ஏன் எனக்கு இந்த சிந்தனை வந்ததுன்னா, நான் ஏற்கனவே ஒரு படம் முடிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும், திரும்பி காப்புங்கன்னு ஒரு படம் எடுத்து தோற்று பல போராட்டங்களை கண்டு என்னையாலே தூக்கிட்டு ஓட முடியாமல் இருந்து நான் திரும்ப இதே இடத்துல இருந்து உங்கள்கிட்ட மைக்கு பிடிச்சி நான் பேட்டி கொடுக்குறேன். அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் நான் 2வது படம் மஞ்சள் வீரன் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு தானே நான் அந்த சிந்தனை வந்து தோத்தனை கொஞ்சம் வெளிச்சத்துக்கு காட்டணுன்ற சிந்தனை. கொஞ்சம் 12 மார்க் கொஸ்டின் தான் இது. 12th கொஸ்டின் இல்லை, 12 மார்க் கொஸ்டின் தான் இது. இது சம்பந்தமான ஒரு பேட்டி தான் இன்னும் சில தினங்களில் இருக்குண்ணா. இல்லை டிடி பாசமாக பைக் வீல திரும்ப தூக்க போகிறாருன்னு இல்லை பிரதர், நான் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கேன், இருந்தும் நீங்கள் ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஹீரோவை மாற்ற போகிறீங்களா, ஹீரோவை செய்ய போகிறீங்களா அப்படின்னு கேட்டுருக்கீங்களே. எனக்கு அதான் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அது நான் சொல்ல மாட்டேன் டேரக்டர். ஆனால் கூல் சுரேஷ் அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் பார்த்தா நானும் உட்காந்துருக்கேன். அப்புறம் என்ன வச்சுட்டு நீங்கள் ஹீரோவை மாற்ற போகிறீங்களா தூக்க போகிறீங்களான்னு கேட்டால் எனக்கும் தானே வலிக்கும். மறுபடியுமா
ஆனால் இந்த மஞ்சள் வனுக்காக ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு, மிகப்பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் போடுற அளவுக்கு ஒரு செய்தி ஒன்று இருக்குண்ணே. இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் அந்த படத்தில் எல்லாமே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், தெரிஞ்சு நீ கேட்குறீங்க. ஆனால் இப்போ கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. அதிலேருந்து படப்பிடிப்புகள் அப்படியே போயிட்டுருக்கோம். நீங்களும் தம்பிங்களா? தம்பி கார் ஓட்டுறதுக்கு தான், கார் ஓட்டுறது தான் எல்எல்ஆர் வாங்கிட்டாருண்ணே. அது 6 மாதம் வேலிடிட்டி, பக்கத்தில் டிரைவர் வச்சுக்கிட்டு ஓட்டலாம். 6 மாதம் கழிச்சு கார் லைசன்ஸ் வாங்கிட்டார், எல்எல்ஆர் வாங்கிட்டார் காருக்கு மட்டும். இது விஜய் சார் வந்து 10th 12th ஃபஸ்ட்டு மார்க் வந்தவங்களுக்கு ப்ரைஸ் தராருன்னு அது அவரோட சிந்தனை. நான் 12th ஃபெயில் ஆனவங்களுக்கு நான் ஊக்கத்தொகை தரேன்னா இது என்னோட சிந்தனை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சிந்தனை வரும் இல்லையா? இப்போ நம்ம குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போகிறோம், பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அம்மா பூரி ஆர்டர் பண்ணுறாங்க, அப்பா தோசை ஆர்டர் பண்ணுறாரு, பொண்ணு பொங்கல் ஆர்டர் பண்ணுது. என்னதான் இருந்தாலும் ஒவ்வொருவோட சிந்தனை மாறுபடும். என் சிந்தனை இந்த மாதிரிண்ணே. 12th ஃபெயில் ஆனவனுக்கு நான் ஊக்கப்படுத்தணும் நினச்சேன் சார். அந்த படம் வந்து மஞ்சள் விரம் பயங்கர ஹைப்பாக இருக்குது. வெளில போனாலும் டைட்டிலுக்கு பார்க்குற பசங்களாம் அண்ணா எப்போ படம் ரிலீஸ், எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க கேட்டுட்ருக்காங்க. இது சம்மந்தமான நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். அதனால் மஞ்சள் விரம் படத்துக்கான மீட்டிங் இன்னும் சில தினங்களில் என் பேரை ஒன்று அறிவிப்பேன். அந்த அப்டேட்டு ஒரு புதுமையான அப்டேட்டாக இருக்குண்ணே, யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டாக இருக்குண்ணே, ஒரு ஷாக்கான நியூஸாக இருக்குண்ணே அது. சார் இப்போ 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 உங்கள் பக்கத்தில் உள்ளவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. டக்குன்னு உங்கள் பக்கத்தில் உள்ளவர் சொன்னார் பிஜேபி அப்படின்னு சொன்னார். ஏன் பிஜேபின்றது ஒரு கட்சி இல்லையா? இல்லை எனக்கு தெரியல. நிறைய பேர் அப்படி தான் கமெண்ட்டில் கேட்குறாங்க. இவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறவர் சங்கி அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர், அவர் வந்து ஒரு கவுன்சிலரு, அவர் வந்து என்னை கேட்குறாரு, என்ன தம்பி நீங்கள் போய் பிஜேபிக்கு போய் பிரச்சாரம் பண்ண போயிட்டீங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு கட்சியில் இருந்தீங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கூல் சுரேஷ் இருக்காரு, அவரை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லாம்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. நீங்களும் உதவி பண்ண மாட்டீங்க, கூப்பிட்றாலையும் கெடுக்குறீங்க, அப்படி தானே? இங்கே எவ்வளோ கட்சிகள் இருக்குது, எல்லா கட்சியில் உள்ளவர்களும் என் நண்பர்கள் தான். திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, பாமகவில் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, கேப்டனோட கட்சியில் இருக்கிறாங்க, எல்லாரும் என் நண்பர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுது, கூல் சுரேஷ் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போனாக்க அந்த இடத்துல ஒரு மாசு இருக்கும். அவரை இப்போ ஓட்டு கேட்க போகிற இடத்துல இவரை பார்த்தோன்னா நிறைய பேர் ஓட்டு போட வருவாங்க, இவர் போகிற இடத்துல ஒரு கூட்டம் சேரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் இந்த கட்சியில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்கணும்? கூல் சுரேஷை கூப்பிட்டு நம்ம கட்சியில் பிரச்சாரம் பண்ண செய்வோம் அப்படின்னு செஞ்சுருக்கணுமா இல்லையா? நீங்கள் அதை செய்ய காணும். நான் போனதுக்கப்புறம் ஐயோ நீ என்னப்பா பிஜேபிக்கு போயிட்டான்னு நீங்கள் கூப்பிட்டீங்களா? என்ன நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன். எனக்கு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. நீங்கள் அதை செய்யாமல் நீங்கள் அதுக்கு போயிட்டீங்களேன்னு. அதுவும் ஒரு கட்சி தாங்க, புரியுதுங்களா? இதுக்காக நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரல. என்னை மதித்து கூப்பிட்டாங்க, புரியுதுங்களா? கூல் சுரேஷ் வந்தால் அந்த இடத்துல ஒரு க்ரௌட் இருக்கும். எந்த வேட்பாளருக்கு அவர் ஓட்டு கேட்டு வர்றாரோ அந்த வேட்பாளர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால என்னை கூப்பிட்டாங்க, நான் சந்தோஷமாக போனேன். நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வந்திருப்பேன், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளை தான் அந்த கூல் சுரேஷ். போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு போயிட்டீங்களே அப்படின்னாக்கா நான் என்னத்தை சொல்கிறது? இது வந்து என்னோட ஆதங்கம். அது சிஎஸ்கேக்கு வந்து அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வந்து டெல்லி போகிறோம். ஏன்னா அதுக்கு வந்து ஓட்டர் ஐடி எல்லாம் மினிமம் 100 ஓட்டர் ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த சிஎஸ்கே ஆன கொடி அந்த பேட்ஜ் எல்லாமே தயார் பண்ணியாச்சு. இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பராக உங்கள் எதிர்க்க வந்து நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுவேன். கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேற்று கூட நான் ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தேன். அதை வந்து சில பேர் சொன்னாங்க கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு. கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி தாங்க. ஆனால் நான் செய்யும் உதவி வந்து அது நேற்று இன்னைக்கு செய்யலை, 2000 செஞ்சிட்ருக்கேன். குறைஞ்சது 300க்கும் மேற்பட்ட இரத்த தான முகாம்கள் நான் நடத்தியிருக்கேன். கொரோனா நேரத்தில் எல்லாருமே உதவி செஞ்சாங்க. கொரோனா நேரத்தில் நான் செஞ்ச உதவியை நான் சொல்ல வரல. ஆனால் அதுக்கு முன்னாடியே இரத்த தான முகாம்கள் நடத்தியிருக்கேன். 300க்கும் மேற்பட்ட இரத்த தான முகாம்கள். மழை காலத்தில் நிலவேம்பு கஷாயம், அதுவும் இல்லாமல் பல மருத்துவ உதவிகள். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, நான் ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டேன். அதை நான் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுனால நான் ஆதங்கத்தில் சொல்கிறேன்.
என்னோட பிளட்டு வந்து ஏபி பாசிட்டிவ், 100ல் 5 பேருக்கு தான் அந்த ரத்தம் இருக்கும். டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணாதீங்க, யாருன்னா கேட்டால் மட்டும்தான் உங்கள் ரத்தத்தை கொடுக்கணும், ஏன்னா உங்களோட வந்து ஏபி பாசிட்டிவ், அது வந்து 100ல் 5 பேருக்கு மட்டும்தான் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து ரத்தத்தை வந்து தேவைப்படுவதற்கு மட்டும்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்துக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சுனாக்க நானே போய் பிளட்டு கொடுப்பேன். அப்போ டாக்டர் கேட்கும்போது நான் சொல்லுவேன், 3 மாதத்துக்கு முன்னாடி தாங்க கொடுத்துருக்கணும், இப்போ எதுவும் கொடுத்தீங்களா அப்படின்னாங்க. 2 மாதத்துலலாம் கொடுத்துருக்கேன், பொய் சொல்லிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா 2 மாதத்துலாம் கொடுக்கக்கூடாது. இருந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்மளால் முடிஞ்ச உதவி இது. நான் வந்து பெரிய பணக்காரலாம் இல்லை, பொண்ணும் பொருளும் வாரி வழங்குறதுக்கு. ஏதோ என்னுடைய தாய் தந்தை கொடுத்த அந்த ரத்தத்தை ஏதோ மக்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் மூலமாக இப்போ கூட வெயில் நேரத்தில் மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் அதெல்லாம் கூட போட்டுட்டு இருந்தேன். என்னால் முடிந்த உதவியை நான் செய்துட்டு வரேன், சரிங்களா? அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே கட்சி வருவது உறுதி, கூல் சுரேஷ் கட்சி வருவது உறுதி. முடிஞ்சாக்க நீங்களாம் ஓட்டு போடுங்க. இப்போவும் நான் வந்து உங்கள் முன்னாடி இன்னிலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதாக கூட நினச்சிங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூல் சுரேஷ் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன், மக்களுக்கு நன்மைகள் செய்துட்டு தான் இருப்பேன். இருங்க, இணைவாரோ இல்லையோ கண்டிப்பாக எனக்காக சப்போர்ட் பண்ணுவார், புரியுதுங்களா? அதாவது என் கட்சியில் இணைஞ்சு தான் வந்து பணியாற்றணும் அப்படின்றது இல்லை, அவருடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என் நண்பன் சந்தானம் தான். இன்னொன்று, இந்த சிஎஸ்கே கட்சி இது வந்து நம்ம விஜய் சார் கூட தமிழக வெற்றி கழகத்து கூட இணைந்து இந்த கூல் சுரேஷோட கட்சி சிஎஸ்கே கட்சி இணைந்து பணியாற்றும். அவங்க விருப்பப்பட்டால், விஜய் சார் விருப்பப்பட்டால் இந்த கூல் சுரேஷ் கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்து பணியாற்றும். அப்படி பணியாற்றினாக்கா விஜய் சாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது ஒருவேளை கூல் சுரேஷ் கட்சி தேவையில்லை அப்படின்னு அவங்க நிராகரிக்கப்பட்டால் அது இந்த கூல் சுரேஷுக்கு ப்ளஸ் அமையும், புரியுதுங்களா? விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும், பாருங்க. என்னது சார், டிஆர் சார் வந்து என்னுடைய தந்தை மாதிரி, புரியுதுங்களா? என்னோட கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கோட்பாடு என்ன, என்னோட நிலை என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்கள் முன்னாடி வந்து நான் தெரிவிப்பேன். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரே செய்தி மட்டும் சொல்லிடுறேன். இன்னும் சில தினங்களில் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு. அந்த சந்திப்பு 2K கிட்ஸ்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும். ஆனால் அதானே இன்னும் சில தினங்களில் இப்போ சார் இன்னைக்கு அழைப்பு கொடுத்த போல உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாரு. அது 2K கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும். அதை பற்றி அப்டேட்டாக இருக்கட்டும். என்ன அதிர்ச்சியான செய்தின்றத சொல்கிறேண்ணே. மஞ்சள் வீரன் வெளிவரும், மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு அதிர்ச்சி அளிக்கிற செய்தி இருக்கு மஞ்சள் வீரன் திரைப்படத்திற்கு. அந்த செய்தியை நான் சொல்கிறேன். அதுதானே அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு, முழு மஞ்சள் வீரன் சந்திப்பு, அதில் சொல்கிறேன் நான் அந்த செய்தி என்ன அதிர்ச்சி அளிக்கும் செய்தி என்றத. நன்றிகள். தேங்க்யூ.